ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 2 மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 23, 24. பதம் 23. நாபாகோ திஷ்டபுத்ரோன்யக கர்மணா வைஸ்யதாம் கதக பலந்தனக சூதஸ்தஸ்ய வத்சப்ரீதிர் பலந்தனாத். பதம் 24. வத்சப்ரீதேக சுதக பிரம்சூஸ் தத் சுதம் பிரமதிம் விதுக கணித்ரக பிரமதேஸ்தஸ்மாத் சாக்ஷுஷோ அத விவிம்சதிஹி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நாபாக என்ற திஷ்டபுத்திரன் அந்நிய மற்றொரு கர்மனா தொழிலால் வைசியர் பிரிவை கத அடைந்தார். பலந்தனன் என்ற சுத மகன் தஷ்ய அவரின், அதாவது நாபாகனனின் வத்சப்ரீத்தி என்ற பலந்தனலில் இருந்து வத்சப்ரீதியிலிருந்து சுத மகன் பிராம்சு என்ற தத் சுதம் அவருடைய மகன் பிரமதி என்ற விது நீர் புரிந்து கொள்ள வேண்டும். கணித்ரன் என்ற பிரமதியிலிருந்து தஸ்மாத் கணித்ரனிலிருந்து சாக்ஷுஷன் என்ற அத இவ்வாறாக விவிம்சதி என்ற மகன். டிரான்ஸ்லேஷன். திஷ்டனுக்கு நாபாகன் என்ற ஒரு மகன் இருந்தார். பிறகு விவரிக்கப்படவிருக்கும் நாபாகனிலிருந்து விவரிக்கப்பட போகும் நாபாகனிலிருந்து வேறுபட்டவரான இந்த நாபாகன் ஒரு வைஷ்யரானார். நாபாகனின் மகன் பலந்தனன் எனப்பட்டார். பலந்தனனின் மகன் வத்சப்ரீத்தி, அவரது மகன் பிராம்சுவின் மகன் பிரமதியின் மகன் கணித்திரனின் மகன் சாக்ஷுஷன், அவரது மகன் விவிம்சதி. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். மனுவிலிருந்து ஒரு மகன் சத்திரியனானார், மற்றொருவர் பிராமணனானார், இன்னும் ஒருவர் வைஷ்யரானார். இது நாரத முனியின் கூற்றை உறுதி செய்கிறது. யஷ்ய எல் லக்ஷணம் புரோக்தம் பும்சோ வார்ணாபிவ்யஞ்சகம். பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைஷ்யர்கள் ஆகியோர் பிறப்பால் வந்த ஜாதிகள் அல்ல என்பதை எப்போதும் ஒருவர் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஒரு பிராமணர் ஒரு சத்திரியராகவும் ஒரு சத்திரியர் பிராமணராகவும் மாறக்கூடும். அதைப்போல ஒரு பிராமணர் அல்லது சத்திரியர் ஒரு வைஷ்யராக மாறலாம். ஒரு வைஷ்யர் பிராமணராகவோ சத்திரியராகவோ மாறக்கூடும். இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகஜக. எனவே பிறப்பால் ஒருவர் பிராமணராகவோ ஒரு சத்திரியராகவோ அல்லது ஒரு வைஷ்யராகவோ ஆவதில்லை. குணத்தால் தான் அப்படியாகிறார். பிராமணர்கள் அதிகமாக தேவைப்படுகின்றனர். எனவே மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாய் இருப்பதற்கு சில பிராமணர்களை பயிற்றுவிக்க கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாம் முயற்சி செய்து வருகிறோம். தற்போது பிராமணர்களின் பற்றாக்குறை இருப்பதால் மனித சமூகத்தின் மூளை மழுங்கி கிடக்கிறது. கிட்டத்தட்ட அனைவருமே இப்போது சூத்திரர்களாகத்தான் இருக்கின்றனர். எனவே தற்போது வாழ்வின் பூரணத்துவத்தை அடையும் பொருட்டு பொதுமக்களுக்கு சரியான வழியை காட்ட ஒருவராலும் முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 2 மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 23, 24 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.